உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அப்ப நானும் ராதாவும் எங்க போர்ல ஏன் தோக்குறோம்? ஒரு பக்கம் இவனே ராதாவை ரூம்ல போட்டு அடைச்சு வச்சுட்டான். இன்னொரு பக்கம் இந்த ரூம்ல உட்காந்துக்கிட்டு அவளுக்காக அழுதுகிட்டு இருக்கான். அப்போனா மோகன் மனசுல இருக்கிற ராதாவோட சிம்பத்தி இன்னும் போகல போல இருக்க. இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததுதான். என்ன ஆனாலும் நாம நம்ம வேலையை நினைச்ச மாதிரி முடிச்சிட்டோம்ல. ராதா நாளைக்கு மனநல மருத்துவமனைக்கு போயிடுவா. அவ கதையை முடிக்கிற மாதிரி நாம எல்லா ஆதாரங்களையும் அழிச்சாகணும். நீயும் நானும் தான் துளசிய கொன்னோம் அப்படிங்கறதுக்கான ஆதாரம் தான் அது. மோகன் ஐயா, நம்ம குஷிய அவ கூட அனுப்பாதீங்க. ஏன்னா இந்த தாமினி என் பொண்ணு குஷிய ஏதாவது பண்ணிடுவா. மோனையா, எனக்கு தெரியும் மோனையா. ராதா நீங்க ரெண்டு பேருமா? வேற யார நீ எதிர்பார்த்த? ஓ, நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சுல ராதா. என்னை எதிர்த்தா இப்படிதான் நடக்கும். கல்லு கண்ணாடியில பட்டாலும் கண்ணாடி கல்லுல பட்டாலும் கடைசியில கண்ணாடி தான் உடையும். நீங்க ரெண்டு பேரும் தான் கடைசியில உடைய போறீங்க. உங்க ரெண்டு பேரோட முடிவு நெருங்கிடுச்சு. அத நான் என் கண்ணால பாப்பேன், நிச்சயமா பாப்பேன். பார்க்க போறியா? அட, நடக்கிறது எல்லாத்தையும் தான் நீ பாத்துக்கிட்டு இருக்கியே. இதுக்கு மேலயும் புதுசா பார்க்க என்ன இருக்கிறாதா? இவளை பாரு, இவ தாமினி. இவளோட முடிவை உன் கண்ணாலேயே நீ பாத்தியே. ஆனா பாரு எப்படி முழுசா வந்து இங்க நிக்கிறான்னு. ராதா, நீ இவ்ளோ எல்லாம் முயற்சி பண்ணல தாமினியோட மோகனை அவகிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு, அவளோட காதல பறிக்கிறதுக்கு. ஆனா பாரு என்ன ஆச்சு. தாமினி மோகனோட வாழ்க்கைக்குள்ள மறுபடியும் வந்துட்டா. அதுவும் மோகனோட உண்மையான காதலோட முகத்திலே வந்துட்டா, துளசி முகத்தோட. பாத்தியா ராதா, உனக்கு மோகனுக்கு குஷிக்கு உள்ள உறவு எவ்வளவு பலவீனமா இருக்குன்னு. வெறும் நாலே நாள்ல நான் உன்னோட பலமான காதல எப்படி பொடி பொடி ஆக்கிட்டேன்னு பாரு. ஆனா ராதா, இந்த விளையாட்டு அவ்வளவு சீக்கிரம் முடியாது. இந்த விளையாட்டோட முடிவு நாளைக்கு காலையில தான் முடியும். என்ன சொல்றீங்க? ஒரு நிமிஷம் இரு. இதோ பாரு. நீ அப்பா கிட்ட என் முடிய திருட சொல்லிட்டு இருந்தல்ல, அப்ப நான் அது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இது பாரு ராதா, நீ போட்டிருந்த அந்த பிளான் ரொம்ப சூப்பர். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா அதுல கடைசியில லாபமும் எங்களுக்கு தான். அது என்னன்னா, இதுல இருந்து எங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த குஷிங்கிற ஒரு வாள் இருக்குல்ல, அது வாழ்க்கை முழுக்க எங்க தலை மேல தொங்கிட்டு இருக்கோம். அதனால நாங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒரு பிளான் பண்ணிருக்கோம். அது வேற ஒண்ணும் இல்ல, இந்த குஷிங்கிற ஒரு வாள் இருக்குல்ல, அத நிரந்தரமா அப்படியே அழிச்சிடலான்னு தோணுது. எப்படி
பிளான் நல்லா இருக்கா? ஏ குஷி, என்ன பண்ண போறீங்க ரெண்டு பேரும்? ஏதாவது ஏடா கூடமா பண்ணீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன், விட மாட்டேன். ம். ஒரு கல்லு 3 மாங்காய். என்ன சொல்றீங்க நீங்க? சரி, புரியுற மாதிரியே சொல்றேன். உன்னோட மாமனார் அதான் அந்த கிழவன் விஸ்வநாதன், அவனை ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சாச்சு. நாளைக்கு நீ மனநல மருத்துவமனைக்கு போயிடுவ. உன் கதையும் முடிஞ்சுது. 3வது யாருன்னா நம்ம குஷி தான். நாளைக்கு அவளை இவ வெளியில கூட்டிட்டு போக போறா. அந்த இடத்துல நிறைய மிருகங்கள்லாம் இருக்கும். ஒருவேளை அங்க புலி ஏதாவது குஷிய கடிச்சிட்டா, அவ உயிர் போயிடுச்சுன்னா நாளைக்கு அங்க குஷிக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். இல்ல 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 குஷி, குஷி இல்ல. ஏ குஷி மட்டும் ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணுங்க, அப்புறம் நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். உங்க ரெண்டு பேரையும் நான் கொன்னுடுவேன். கடவுள் கிருஷ்ணர் மேல சத்தியமா என் கையாலே உங்க ரெண்டு பேர் கழுத்தையும் நெரிச்சிருவேன். நான் இதுல இருந்து முதல்ல வெளியே வர, கதவை திறந்து விடுங்க. ஐயோ, இவளோட நிலைமைய பாத்தியா தாமினி? இந்த ரூம்ல போட்டு இவள அடைச்சு வச்சும் இவ வாய் மட்டும் அடங்கவே மாட்டேங்குது. நீ என்ன வேணா பண்ணு, எவ்வளவு வேணா கத்து, உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. ஒரு ஆணியும் புடுங்க முடியாது. இந்த ரூம்ல இருந்து ஒரு தடவை நான் வெளியே வந்துட்டா, அதுக்கப்புறம் என்னால என்ன பண்ண முடியும் பண்ண முடியாதுன்றத நான் காட்டுறேன். கதவை திறங்க, அப்புறம் நான் யாருன்னு காட்டுறேன். திறங்க. மோனையா, என்ன இந்த ரூமை விட்டு வெளியே கூட்டிட்டு போங்க. மோனையா, மோனையா. ஆமா ராதா, கத்து, நல்லா கத்து. ஆனா நீ என்னதான் அவ்வளவு சத்தமா கத்துனாலும் இங்க யாரும் வர மாட்டாங்க. மோகன் வர மாட்டான் ராதா. இதுக்கப்புறம் நாளைக்கு காலையில தான் நீ இந்த ரூமை விட்டு வெளியே வர முடியும். இங்க இருந்து நேரா நீ ஹாஸ்பிட்டலுக்கு தான், பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல். அப்புறம் அந்த குஷி, அவ அப்படியே நேரா யமன் கிட்ட போய் சேர்ந்துருவா. இல்ல இல்ல இல்ல, நான் உடனே வெளியே வரணும். யாராவது இருக்கீங்களா? மோனையா, யாராவது இருக்கீங்களா? இல்ல, வேண்டாம் வேண்டாமா. வா. மோனையா, கதவை திறந்து விடுங்க. மோனையா, ராதா, மோனையா, தயவு செஞ்சு கதவை திறந்து விடுங்க. மோனையா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.